ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னதை கேட்டு ஹீரோவுக்கு தெரியாம எங்கேயோ போயிருந்திருப்பா. நம்ம ஹீரோயினை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியா அவளுக்காக வாங்கின அப்பார்ட்மெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் கதறி கதறி அழுது இருந்திருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்திருக்கும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாத்திரலாம். நீங்க இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்கோரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்கு திருப்பி வந்ததும் அவனோட அப்பாவை பார்க்க தான் போவான். ஹீரோயின் எங்கேயும் இல்ல, அவகிட்ட என்ன சொன்னீங்க, அவளை எங்க அனுப்புனீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோட அப்பா, இதெல்லாம் ஓன் தப்பு தான், உன்னை பார்க்காத மாதிரி நீ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோ, நான் தான் அவளை பார்த்தேன், நான் தான் அவளுக்கு தைரியம் கொடுத்தேன், இதெல்லாம் ஏன் தப்பு தானா, நீங்க என்ன தானே அனுப்பியிருக்கணும், ஆனா ஏன் அப்படி செய்யல, ஏன்னா உங்க கம்பெனிக்காக என் அண்ணனுக்கு பேக்கப்பா நான் இருந்தாகணும், அடுத்தவங்களோட லைஃபை கெடுக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கோவமா கேட்பான். அதுக்கு அவனோட அப்பா ரொம்ப கூலா, நான் எதுவும் பண்ணவே இல்லை, அவளுக்கு சூட் ஆகிற வாழ்க்கையை வாழ சொல்லி அட்வைஸ் பண்ணினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதோட அவ இனிமே ஸ்கூலுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோ, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவனோட அப்பா, அவளை தேடி நீ போகாத, ஒருவேளை நீ தேடி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே அவளோட வாழ்க்கை மோசமாகிடும், அதனால இப்ப அமைதியா உன் ரூமுக்கு போ அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்லுவாரு. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல சானோட வீட்டை தான் கட்டுறாங்க. சான் அவனோட அப்பா கிட்ட ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அதோட அவ போனுக்கும் ரீச் பண்ண முடியல, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு, நாளைக்கு அவ ஸ்கூலுக்கும் வரமாட்டா, அவ போயிட்டா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சான், எங்க போனா, ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பான். எங்கன்னு எனக்கு தெரியாது, அவ கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டா, அதனால நானும் கேட்கல, புது இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா, அதை மட்டும் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோவால தான் போனாலா அப்படின்னு சான் கேட்பான். அதுக்கு அவர், அதெல்லாம் நீ அவகிட்ட தான் கேட்கணும், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு நம்ம சான் ரொம்ப கவலையாகிடுவான். இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல தான் கட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டா. நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்க சானை தேடி வருவான். ஆனா சான் ஏன் மூலியமா அவளை தேடாத அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்து நம்ம யாங்டுவும் சானை கூப்பிட்டுட்டே வந்து நிப்பான். அதனால சான் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருந்து போயிடுவான். இப்ப நம்ம யாங்டு ஹீரோ கூட தனியா பேசணும், கிளாஸ்ல இருக்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் இப்ப வெளியே போயிடுவாங்க. ஆனா யாங்டோட ஃப்ரெண்ட், உங்க 2 பேரையும் தனியா விட்டா சண்டை கூட போட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் கதவு கிட்ட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப யாங்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி கேக்குறான். அதுக்கு ஹீரோ, அவ போயிட்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே யாங்டு, உன்னால தானா, உன் அப்பா தான் அனுப்பினாரா, கொரியாக்குள்ளேயே எங்கேயாவதா இல்ல வேற நாட்டுக்கு அனுப்பிட்டாரா, அட்லீஸ்ட் அவ உயிரோடையாவது இருக்காளா அப்படின்னு கேள்வியா கேட்பான். அதுக்கு ஹீரோ, என்கிட்ட பதில் சொல்லவும் சண்டை போடவும் நேரம் இல்ல, நான் அவளை என் வழியில தேட போறேன், அதே மாதிரி வேணும்னா நீ உன் வழியில தேடிக்கோ, ஆனா நான் அவளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோ இந்த செகண்ட் ஒய்ஃபை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயினை டிராப் அவுட்னு சொல்லி மாத்த சொல்லி ஹீரோட அப்பா சொன்னதா அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, எதையும் மாத்தாதீங்க, அவ சீக்கிரம் வந்துடுவா, அதோட என்னோட ஹெல்ப் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படலாம் அப்படின்னு டீலிங் பேசுவான். அதே டைம்ல ரேடியோ ரூம்ல ஹீரோயினோட திங்ஸ்ல ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு யாங்கு தேடிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஷின், பர்மிஷன் இல்லாம இங்க ஏன் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிப்பான். இதை பார்த்ததும் ஷின்னுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷின்னோட ஹெல்ப்பை ஹீரோ கேட்கறான். அதோட ஹீரோயினை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா சொல்ல சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் யாங்டுவும் போயிடுவான். இப்ப அடுத்த சீன்ல ஜேக்கு குரூப் ஆபீஸை தான் கட்டுறாங்க. ஹீரோட அண்ணன் இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சானோட அப்பாவை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டு சிசிடிவி ரெக்கார்டிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயினை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தான் பாத்துட்டு இருப்பான். ஷின்னும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு போல. அவர் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் புது பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஹீரோயினோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருந்திருப்பான். அதோட அவ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலன்னா கண்டிப்பா கொரியாக்குள்ள எங்கேயாவது தான் போயிருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதோட யாங்டுக்கு கால் பண்ணி இதை சொல்றான். ஒருத்தங்க தேடுறதை விட 2 பேர் தேடினா இன்னும் பெட்டர், நம்ம அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் யாங்டுவுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. அவன் நம்ம ஹீரோயினோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி, ஜியூஸ் ஹோட்டலோட பையன் யாங்டுவை பத்தி எனக்கு சில சீக்ரெட்ஸ் தெரியும் அப்படின்னு அவனை பத்தி ஃபேக்கா ஒரு போஸ்டா அவங்களோட ஹோட்டலோட ஆன்லைன் வெப்சைட்ல சர்க்குலேட் பண்றான். அந்த போஸ்டை ஹீரோயின் பேர்ல போட்டிருக்கனால அது அவ போஸ்ட் பண்ணின மாதிரி தான் தெரியும். அதோட அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு கால் பண்ணி, யாரோ அவனை பத்தி இப்படி தப்பா போஸ்ட் போட்டிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இப்படி பண்ணினா இவங்க மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டோட ஹீரோயினை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த போஸ்ட்டை போட்டிருந்திருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ற கார்ல இருக்க கேமரா ரெக்கார்டிங் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினோட பழைய நம்பர் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கும். அந்த நம்பரையும் இப்ப அவனே வாங்கிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ எல்லா ரெக்கார்டிங்கையும் பார்த்துட்டு இருப்பான். அதோட ஹீரோயினோட பழைய நம்பருக்கு வர மெசேஜ் காலை வச்சு ஏதாவது அவளை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இப்ப யாங்டு கிட்ட இருந்துதான் மிஸ்யூன்னு மெசேஜ் வரும். உடனே ஹீரோயினோட நம்பர்ல இருந்தே கால் பண்ணுவான். யாங்டு அது ஹீரோயின் தான் நினைச்சு அட்டன் பண்ணினா ஹீரோ தான் பேசுவான். அதுக்கப்புறம் ஏதாவது தெரிய வந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்பான். யாங்டுவும், நான் ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கேன், விஷயம் தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப யாங்டுவா அவங்க மேனேஜ்மெண்ட்க்கு கால் பண்ணி அந்த போஸ்ட் போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்பான். அதுக்கு அவங்க ஹீரோயினோட பேர்லயும் சரி அவளோட அம்மாவோட பேர்லயும் சரி எந்த புது நம்பரும் ரெஜிஸ்டர் ஆகல, அதோட அவங்க பழைய அட்ரஸையும் இன்னும் மாத்தல,
அந்த பொண்ணு கிடைச்சா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே டைம்ல ஹீரோயின் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரத ஹீரோ பாக்குறான். அதுல அவ எங்கேயோ கார்டு யூஸ் பண்ணிருப்பா. அதனால அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேர் போட்டு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிருக்கிறதா பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும். இதனால ஹீரோ கொரியால இருக்க அந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் கால் பண்ணி அந்த அமௌண்ட்டை சொல்லி கடைசியா இந்த அமௌண்ட்டை எந்த ஊர்ல சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவ கார்டு யூஸ் பண்ணிருக்கானா கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதுல கடைசியா ஒரு ஊர்ல அந்த அமௌண்ட் அந்த டைம்ல சார்ஜ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. உடனே ஹீரோ அது உங்களுக்கு யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு ஹைஸ்கூல் பொண்ணா இல்ல வாய் பேச முடியாத ஒரு அம்மாவா அப்படின்னு கேக்குறான். அவங்க ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்தோட டீடைல்ஸை வாங்கிட்டு உடனே வரதா சொல்லிட்டு போனை வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஸ்பை கூட பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்டே. நம்ம ஹீரோயின் அவர் சொன்ன இடத்துக்கு போகவே இல்லை. ஆனா அவருக்கே தெரியாம எங்கேயோ போயிட்டா. அதோட அந்த ஸ்பை சானோட அப்பா தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்பதான் அவளை கண்டுபிடிச்சோன்னு ஹீரோயினும் அவளோட அம்மாவும் இருக்க போட்டோவை காட்டுறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம ஹீரோயினையும் அவளோட அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் இப்போ ஒரு பீச் பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயின் இப்ப ஸ்கூலுக்கு போறது இல்ல. அந்த ஊர்லயே ஒரு வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அவளோட அம்மாவும் வேலை தேடிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அப்ப ஹீரோயின் அவளோட அம்மாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு கிளவுஸ் வாங்கணும்னு கடைக்கு போறா. அதோட ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுவா. அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான். வந்து ஹீரோயினோட போட்டோவை காட்டி நீங்க சொன்னது இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அங்க இருந்தவரு ஆமா இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். அதோட இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளவுஸ் வாங்க வந்தா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல இருக்க இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோயினை தேடுவான். அப்போ உங்க ஒரு வீட்டுல ஹீரோயினுக்காக அமெரிக்கால வாங்கி கொடுத்த ட்ரெஸ் காஞ்சிட்டு இருக்கும். அதை அப்படியே ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு நிப்பான். பார்த்தா அங்க இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வருவா. அவளை பார்த்ததும் தான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாவே இருக்கும். இப்ப ஹீரோயின் அங்க பக்கத்துல இருக்க பீச்ல போய் சோகமா உட்காந்துருப்பா. நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான். ஆனா அவ கிட்ட போகாம திருப்ப அவனோட வீட்டுக்கே வந்துடுவான். ஒருவேளை அவனோட அப்பாவுக்கு பயந்துகிட்டு தான் ஹீரோயின் கிட்ட போகாம வந்துட்டான் போல. இப்ப நம்ம ஹீரோயின் புதுசா போனும் நம்பரும் வாங்கியிருப்பா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். அதுல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்கா கேட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து யாங்டூக்கு கால் வரும். அந்த போஸ்டர் போட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. யாங்டூவும் இனிமே இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அதோட அங்க இருக்க போலீஸுங்க கிட்ட எல்லாம் சாயிங் சங் ஏன் இன்னும் வரல, வரமாட்டாளா, மறுபடியும் ஓடி போயிட்டாளா அப்படின்னு அவங்களுக்கு புரியாத மாதிரியே புலம்பிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவா. அதோட யாங்டுவை பார்த்ததும் அப்படியே ஷாக்கிங்கா நிப்பா. யாங்டு வேகமா வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். அதோட சேஃபா இருந்ததுக்கு தேங்க்ஸ், வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இப்ப 2 பேரும் அந்த பீச்ல நடந்துகிட்டே பேசிட்டு இருப்பாங்க. யாங்டுவும் உன் வீடு எங்கன்னு தெரியக்கூடாதுன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க, இவ்வளவு கண்டுபிடிச்ச எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். அதோட நீ என்னை எதிர்பார்க்கலல்ல, நீ வேற யாரையோ எதிர்பார்த்திருப்ப, ஆனா அவனை பத்தி நான் பேச போறது இல்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயின் நீ என்ன கண்டுபிடிச்சிட்டனா இன்னும் யாரெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவன் நம்ம ஹீரோவை மீன் பண்றாளா இல்ல அவனோட அப்பாவை மீன் பண்றாளான்னு தெரியல. அதுக்கப்புறம் யாங்டு நீ திருப்பி எப்போ வருவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஹீரோ அவளை மறந்த பிறகுதான் அப்படின்னு சொல்றா. அதோட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னை இங்க வர வேணான்னு சொல்லிடாத, என் அப்பா என்ன கொண்டு போடுற அளவு ஒரு பெரிய வேலையை பார்த்துதான் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு யாங்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா திருப்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப அடுத்த சீன்ல ஹோட்டல் வெப்சைட்ல இருக்க போஸ்ட பத்தி தெரிஞ்சதும் யாங்டுவோட அப்பா அவனை கூப்பிட்டு அதை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப யாங்டு அந்த போஸ்ட் அந்த பொண்ணு போடல, நான் தான் போட்டேன், அவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா சில காரணத்தால அவ சடனா எங்கேயோ போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கதான் அப்படி ஃபேக்கா ஒரு போஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனோட அப்பா ஒரு பொண்ணுக்காகவா உன் பேர் கிட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை பத்தியே தப்பா போஸ்ட் போட்டிருக்கேன்னு கேட்பாரு. அதுக்கு யாங்டு அவளை கண்டுபிடிக்கலன்னா பைத்தியமே ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். யாங்டோட அப்பா அடுத்து ஏதோ சொல்ல வரத்துக்குள்ளேயே நீங்க எதை பத்தி வேணா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன், ஆனா அந்த பொண்ணை பார்க்காத அப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க, நான் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லிடுவான். அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம யாங்டு அவனோட அப்பா அப்புறம் ரேச்சல் அவளோட அம்மா 4 பேரும் டின்னர்ல இருப்பாங்க. அப்ப அவருக்கு ஒரு கால் வரும். அதுல அவங்க ஹோட்டலுக்கு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வரதை பத்தி சொல்லுவாங்க. அதை ரேச்சல் அம்மா கவனிச்சு என்ன விஷயம்னு கேட்பாங்க. ஆனா யாங்டோட அப்பா ஒரு சின்ன விஷயம் தான், நாளைக்கு நேர்ல போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம்னு சொல்லுவாரு. ஆனா ரேச்சலோட அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், உங்களுக்கு வந்த அந்த போன் கால் ஒரு முன்னறிவிப்பு மட்டும்தான், வெளியில எல்லாம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதோட மத்த விஷயத்த எல்லாம் பசங்க இல்லாதப்போ தனியா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரேச்சல் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. யாங்டு இதை ஒரே குழப்பமா பார்ப்பான். அதை கவனிச்சு அவனோட அப்பா நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யாங்டு அப்ப அவங்க ஏன் உங்களை விட்டுட்டு போறாங்கன்னு கேட்பான். அதுக்கு அவனோட அப்பா என்ன நடந்தாலும் நான் ஹோட்டலை உன் கையில ஒப்படைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாங்டு நான் அதை நினைச்சு கவலைப்படலை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் அவனோட அப்பா ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு தான் கவலைப்படுறான். அடுத்த சீன்ல ரேச்சல் என்னாச்சு, யாங்டோட ஹோட்டலுக்கு ஏதாவது பிரச்சனையானு அவளோட அம்மா கிட்ட கேட்பா. அதுக்கு அவளோட அம்மா ஆமா அதனாலதான் அவங்க பிரச்சனையில நான் மாட்டிடக்கூடாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்ப ரேச்சல் யாங்டோவை நினைச்சு கவலைப்படுறா. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க.
அவன் இன்னும் நம்ம ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட அண்ணனை பார்க்க ஜேக்கு குரூப் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பான். அதோட என் ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், அமெரிக்காவுக்கு கூட போயிடுறேன், திருப்ப வரவே போறதில்ல. ஆனா ஹீரோயினை மட்டும் என்கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் காப்பாத்து. எனக்கு அவளை பிடிச்சிருந்ததால அவளோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. அதை சரி பண்ணணும். அவளோட வீடு, ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். அவளை நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் நல்லா இருக்கணும்னா நான் விட்டுட்டு போறதுதான் இப்போ ஒரே வழி. எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவனோட அண்ணன், அப்ப நீ அவளை பார்க்க போறதே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ கடைசியா ஒரு டைம் மட்டும் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதோட இப்ப அவ வேலை செய்யற கடைக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பா. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பான். அதோட அவன் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வருவான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின், நீங்க இருக்க கூடாது, நீ இப்படி வந்துகிட்டே இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோ சாரி சொல்லுவான். அதோட உன் லைஃபை நான் பழைய மாதிரியே மாத்திடுறேன், நான் வரத்துக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின், நான் திருப்ப போக விரும்பல, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, நீ திருப்ப இங்க வராத, அப்படி வந்தா நான் இன்னும் வேற எங்கேயாவது போற மாதிரி இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோ, நம்ம பார்த்ததுல இருந்தே நான் உனக்கு பிரச்சனையா தான் இருந்திருக்கனா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் ஆமான்னு சொல்லிடுவா. உடனே ஹீரோயின், நான் மன்னிச்சிடு, உன்னை தைரியமா என் கையை பிடிக்க சொன்னதுக்கு, நான் இனிமே இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ போனதும் நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுவா. நம்ம ஹீரோ அங்கிருந்து வரும்போது நல்லா மலையில நனைஞ்சிட்டு வந்து அடுத்து அவங்க அப்பாவை பார்க்க தான் போறான். அதோட அவன் ஹீரோயினை கண்டுபிடிச்சதை பத்தி சொல்லிட்டு, நான் இனிமே அவளை பார்க்க மாட்டேன், ஆனா நீங்க அவளை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்ப அவனோட அம்மா அவனை பார்த்துட்டு, ஏன் மழையில நனைஞ்சு வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம அவன் ரூமுக்கு போய் லாக் பண்ணிக்குவான். நம்ம ஹீரோவை நினைச்சு அவனோட அம்மா கவலையா கதவை தட்டிட்டு இருப்பாங்க. அதோட சத்தம் கேட்டு இப்ப அவனோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. நம்ம ஹீரோ ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சு போட்டுட்டு கையில ரத்தத்தோட உட்காந்துருப்பான். இப்ப அடுத்த சில சீன்ஸ்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஹீரோயின் கூட போன இடத்துல எல்லாம் சுத்திட்டு இருப்பான். இப்ப ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். அவரும் அங்க போவாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ லைசன்ஸ் இல்லாம ஸ்பீட் லிமிட்டை தாண்டி காரை ஓட்டிக்கிட்டு போயிருந்ததால போலீஸ் பிடிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அவன் அவனோட அண்ணன் கிட்ட, என் ஹெல்ப் உனக்கு தேவைப்படும், இந்த விஷயத்த நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோவோட அண்ணன் அவரோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்ப நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. அதுக்கு அவரோட அப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஒரு இன்சூரன்ஸா இருக்கணும், அது இல்லாம எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோட அண்ணா, அப்ப எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஆனா அதுக்கு அவரோட அப்பா இல்லைன்னு சொல்லிடுவாரு. அதோட இப்ப ஹீரோட அண்ணனுக்கு இவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணோட வா அப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட இந்த சீனும் முடியுது. அடுத்த நைட் யாங்டுவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க பார்ல இருந்து வெளியே வருவான். அதோட அங்க இருக்க எல்லார்கிட்டையும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்பான். அங்க சண்டை போடுற மத்தவங்களை யாங்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாத்துக்க சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். அதோட இப்ப ஹீரோ இப்படியான வருத்தத்துல யாங்டு அவனை நல்லா அடிக்கிறான். அதுல ஹீரோ கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் யாங்டு ஹீரோவை பார்த்து, நீ அவளை அவ்வளோ மிஸ் பண்ணினா அட்லீஸ்ட் போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ, அதுக்கு நான் போக போறது இல்ல, நீ நினைச்ச மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அதோட இந்த எபிசோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.